தக்காளி கூட இதை மட்டும் செய்யுங்க. 20-25 வருஷ கழுத்து கருமை கூட ரொம்ப ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேருக்கு கழுத்து பகுதியில் கருந்திட்டுக்கள் போல் இருக்குங்க. தொடர்ந்து செயின் போடுறதுனாலையோ இல்லை ஒபிசிட்டினாலேயோ இல்லை நம்மளோட ஹெல்த் கண்டிஷனாலேயோ இந்த மாதிரி கழுத்து பின்பகுதியில் கழுத்து சைடுலன்னு எல்லா இடத்துலையும் கருப்பாக இருக்குங்க. கழுத்து பகுதி மட்டும் இல்லைங்க, நம்ம செருப்பு போடுற இடத்துல, நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த முதுகு பகுதியிலன்னு ஒரு சில இடங்கள் இது போல் அங்கங்கே கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இந்த கருமை சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம வீட்டிலையே எளிமையான முறையில் ஒரு மெத்தட் தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் வச்சு இந்த மெத்தடை நம்ம செய்ய போகிறோம். இது இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. என்னோட கழுத்துக்கு பின்பகுதியில் ஒரு கோடு போட்டு விட்ட மாதிரி கருமை படிஞ்சிருக்கு. இப்போ இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் மெத்தடு, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துணியை நல்லா இந்த தண்ணியில் முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி எடுத்துகிட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஈர துணியை நல்லா வாட்டமாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். அதாவது கழுத்தை கவர் பண்ணுற மாதிரி இது போல் நீங்கள் இதை மடித்து எடுத்துக்கோங்க. உங்களோட கழுத்து சைஸுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம கழுத்து ஃபுல்லாக இந்த துணி கவர் பண்ணணும். அது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஈர துணியை உங்களோட கழுத்தோட பின்பகுதியில் போட்டு விட்டுருங்க. நல்லா இதை கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டைட்டாக கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விட்டு ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணலாம். இது எதுக்காக செய்கிறோன்னா, நம்ம கழுத்தில் அந்த அழுக்கெல்லாம் நமக்கு தண்ணியில் ஊற ஊற நல்லா உறிஞ்சு வருங்க. ஸ்கின்னில் ஏதாவது பேஸ்ட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணி ரப் பண்ணக்கூடாது. முதல்ல நம்ம ஸ்கின்னை நல்லா இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம கழுத்தில் இருக்கிற அந்த அழுக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு தேவை பல் விளக்குற டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. வெள்ளை கலரில் இருக்கிற எந்த டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக லெமன் சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருளுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா ப்ளீச் பண்ணி தருங்க. இதனால ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ், அழுக்கு எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகும். நம்ம இந்த பொருட்கள் கெமிக்கல்ங்கிறதுனால இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக சந்தன பொடி சேர்த்துருக்கேன். சந்தன பொடிக்கு பதிலாக நீங்கள் முல்டானி மிட்டி இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். இது எதுக்காகனா, இது நம்ம ஸ்கின்னை நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் போடும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகாமலும் ஸ்கின் வறண்டு போகாமலும் பார்த்துக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி சாஃப்டாக பண்ணி தரதுக்கு நல்லா காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. பசும்பாலாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த கலவையை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் போடணும். இது நம்ம ஸ்கின்னை நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக சுகர் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பொருட்களை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க பேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அதனால நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பூசும்போது அப்படியே வடியாது. நல்லா ஒரு க்ரீம் போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை தான் நம்மளோட கழுத்து பகுதியில், இல்லைனா முழங்கை, முழங்கால், கால் பகுதின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு கருமை பற்றுக்குதோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கோல்கேட் பேஸ்ட்டை தவிர்த்துருங்க. மீதி எல்லா பொருட்களையும் போட்டுக்கலாங்க. ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்களோட கழுத்து பகுதியில் பூசிக்கோங்க. இது உங்களோட கழுத்தில் இருக்க கருமையை தான் போக வைக்கும். நீங்கள் கருப்பாக இருக்கீங்கன்னா உங்களை வெள்ளையெல்லாம் மாற்றாது. நான் அப்படிலாம் பொய் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இது நம்மளோட உடம்புல இருக்க அந்த டேனை தான் க்ளீன் பண்ணோம். அதுவும் ஒரு முறையிலேயே க்ளீன் பண்ணாதுங்க. நீங்கள் 15 நாளைக்கு ஒரு முறை, அப்படி இல்லைனா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இது போல் நீங்கள் அப்பப்போ செய்யும்போது அதில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த கருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த பேஸ்ட்டை பூசினதுக்கப்புறம் நல்லா ஒரு 20 நிமிஷம் காய வச்சுருங்க. நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பழுத்த நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியை இது போல் நம்ம ஏற்கனவே பூசி வச்சுருக்க அந்த பேஸ்ட் மேலே வச்சு தேய்ச்சி கொடுங்க. தக்காளியில் இருக்க அந்த விட்டமின் சி நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கை கொடுக்குங்க. நம்ம ஸ்கின்னை இமீடியட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஷைனும் கிடைக்கும். இது போல் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை, அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு ஒரு முறைன்னு தொடர்ந்து செய்யுங்க. 20-25 வருஷ கழுத்து கருமை, கை கால் கருமை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் போட டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிப்பும் இருக்குங்க. அது என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம தக்காளி எல்லாம் பூசினதுக்கப்புறம் இது போல் ஒரு ஈர கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் உப்பு, எலுமிச்சை சாறு, தண்ணிலாம் தேவையில்லை. வெறுமனை நீங்கள் துணியை நனைச்சிட்டு உங்கள் கழுத்தில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த ஈர துணி வச்சே தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி தொடச்சி எடுக்கும்போது
போதே உங்களுக்கு இதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே உறிஞ்சி வரும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தொடர்ந்து நம்ம செய்யும்போது ஒரு 2-3 முறையிலேயே அந்த கழுத்து கருமை நமக்கு காணாமல் போகுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம குளிக்க போகலாங்க. இப்போ நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் செய்கிறேன். இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், கழுத்தில் இருக்க அந்த கருமை நான் ஒரு 3-4 முறை செய்யும்போது நல்லாவே க்யூர் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்கிறேன். உங்களுக்கு பேக் போட டைம் இல்லை, இது க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஈர துணி போட்டுக்கோங்க. இதில் லெமனு உப்பு அப்படின்னு எதுவும் போடக்கூடாது. கர்ச்சீஃபை தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி உங்கள் கழுத்தை சுற்றி கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போங்க. குளிக்கும்போது நல்லா சோப்பு தேய்ச்சி குளிச்சுட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுங்க. அப்போ உங்களுக்கு அதில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். நான் சொன்ன இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.